நீ எங்கே என் நண்பே? டேய் வாயை மூடிட்டு பேசாம வாடா, எங்கேயாச்சும் கண்டிப்பா இருப்பாங்க. உனக்கு என்னடா தெரியும்? என் மனசு எப்படி தெரியுமா வலிக்குது. என் அமிர்தா இல்லாம நான் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அந்த பாவி எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியலடா. எனக்கு எல்லாமே தெரியும்டா. நீ இருக்கிற இடத்துல தான்டா நானும் இருக்கேன். ஜெனி என்னை விட்டு போனதுலேருந்து நான் இதையுமே இல்லாமல் இருக்கேன்டா. நீயாச்சும் அமிர்தாவை கண்டுபிடிச்சிட்டா 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்கடா. நான் ஜெனியை தேடி போனா செருப்பை கழட்டு என்னை வீசுறாங்கடா. ஆமாடா, நீ பண்ண வேலை அந்த மாதிரி. என்னடா உலகத்தில் இல்லாத வேலை பண்ணிட்டேன் நான். எனக்கே தெரியாம நான் அவகிட்ட பேசிட்டேன்டா. இது ஒரு தப்புன்னு ஜெனி அவங்க அப்பா வீட்டில் போய் உட்காந்துருக்காடா. டேய், இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும்னா நம்ம ஒன்று பண்ணுவோமாடா? என்ன பண்ணணும்டா? நீ அமிர்தாவை கணேஷ்கிட்டே விட்டுறா. அவனாச்சும் நல்லா வாழ்ந்துட்டு போகிறான்டா. நம்ம அப்பா எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி நம்மளும் வேறு வேறு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துக்கலாம்டா. நீ, நான், அப்பா, ராதிகா அம்மா, அப்புறம் நம்ம கூப்பிட்டு வர பொண்ணுங்க எல்லாம் ஒரே வீட்டில் இருந்து ஒன்றா வாழ்ந்து காட்டுவோம்டா. போனவர்களை நினச்சி புகஞ்சு போகாமல் நெருப்பாக எரிஞ்சு காட்டுவோம்டா. போடா போடா போக்கத்தவனே, ஒன்றுக்கே வழி இல்லை உனக்கு 7 கேட்குதா? கம்மு நிறா ஏன்டா டே? நல்லது சொன்னால் இவன் கேட்குறீங்க, என்னமோ பண்ணுங்க. டேய், அமீராவை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கலாம்டா. டேய், ஒருவேளை இந்த பங்களால இருப்பாங்களோ? டே, இதெல்லாம் வேஸ்ட்டு கிரவுண்ட்ரா. கணேஷ் அமிர்தா மேலே வச்ச பாசத்துக்கு அவன் இங்கெல்லாம் வச்சிருக்க மாட்டான், ரிச்சான இடத்துல தான் வச்சிருப்பான். டேய், இருந்தாலும் இங்கே ஒரே ஒரு டைம் தேடி பார்ப்போம்டா. உள்ளே இருந்து அமிர்தா என்னைய வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குடா. வாடா டே. சரி வாடா, உள்ளே போகலாம், உனக்காக வரேன். இதயமே என் இதயமே அமிர்தாவை தேடி வாடுதே இதயமே. வாயை மூடிட்டு உள்ளே வாடா போகலாம். அவன் கட்டின தாலி எதுக்கு அமிர்தா உன் கழுத்துல இருக்கு? அதை இப்பவே அத்தி வீசுறேன் பாரு. வேண்டாம் வேண்டாம் விடுங்க, வேண்டாம் விடுங்கன்னு சொல்றேன்ல. நிறுத்தலா? ஏண்டா திருட்டு ராசுக்கள், என்ன ஏன் கத்திய வச்சு காட்டி மிரட்டி அமிர்தாவை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? எழிலே, அவனை என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. என் மருமகளை நீ என் கூட கூட்டிட்டு வர. ஐயையோ, வில்லங்க வந்துருச்சு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எஸ் ஆயிட வேண்டியது. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷனா? நான் பூசாரி பேசுகிறேன். இங்கே ஒரு கட்டாய கல்யாணம் நடக்குது சார். எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்துங்க சார். வாங்க சார். நீங்கள் இப்போ வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். 4 கொலை உழவு போகுது சார். நிலா பாப்பா, பயப்படாதீங்க, அப்பா வந்துட்டேன்ல. அம்மாவை சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். அம்மா, நிலாவை பிடிங்க, அவனை 2ல் 1 பார்த்து விட்டுறேன். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? இங்கே எதுக்குடா வந்த? இந்த இடம் அப்புறம் உனக்கு தெரிஞ்சு? ஏன் அமிர்தா, உனக்கு இவன் மேலே அவ்வளோ லவ்வா? இதான் ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்களோ? உன்னோட லவ்வும் இவனோட லவ்வும் இழுக்குது ஈர்ப்பு விதியால. நீ எனக்கு கிடைக்கலன்னா எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த இடத்த விட்டு யாரும் உயிரோட போக முடியாது. அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடா. என் தம்பியே அடிக்கிறியா உன்ன? டேய், உங்களை சும்மா விட மாட்டான்டா. ஹேண்ட்ஸ் அப். யாரா எனக்கு ஃபோன் பண்ணது? சார், நடக்கடா 3 பேர் ஸ்டேஷனுக்கு. பொம்பளையில கூட்டு வந்து என்னடா வந்துருக்கீங்க? சின்ன குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா செத்த வயலுகளா? உங்களையெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி எறியணும்டா. சார், பார்த்து பேசுங்க. அவங்க என் பசங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சென்ட்ரல மாப்பிள குளத்துல நிக்கிறான் பாருங்க, அவனாலதான் பிரச்சனை. அவனை பிடிச்சி என்னன்னு விசாரிங்க, தூக்கி உள்ள போடுங்க சார் அவனை. இங்க பாருமா, உன் பேச்சை கேட்கறதுக்கு நான் வரல. என்ன ஏதுன்னு விசாரிச்சுதான் நான் உள்ள ஓட முடியும். தேவையில்லாம பேசாதம்மா, வாய மூடுமா. ஏய், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க? சார், என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ண பார்க்குறான் சார். டேய், என்னடா திமிரு உனக்கு? உனக்கு அடுத்தவன் பொண்டாட்டி கேட்குதா? சார், நானாச்சும் கல்யாணம் பண்ண தான் சார் வந்திருக்கேன். அவன் என் பொண்டாட்டியை கல்யாணமே பண்ணிட்டான் சார். அப்போ இவன் பொண்டாட்டி எங்கடா வச்சிருக்க நீ? அவன் பொண்டாட்டி தான் சார் அது. ஆனால் அது இப்போ ஏன் பொண்டாட்டி சார்? ஐயே, என்னடா சொல்கிறீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. வெக்கம் கெட்டவங்களா? சார் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவன் செத்து போயிட்டான் சார். அதுக்கப்புறம் என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியான். ஆனால் அவன் திரும்பி உயிரோட வந்து அவன் முன்னாடியை தூக்கி மறுபடியும் கல்யாணம் பண்ண பார்க்குறான் சார். டேய், என்னை பார்த்தா உங்களுக்கு கிரிக்க மாதிரி இருக்காடா? சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட இந்த கதையை நம்புமாடா?
செத்தவன் எப்படா உயிரோட வர முடியும்? உங்களை இங்கெல்லாம் வச்சு விசாரிக்க முடியாது. நடங்கடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ சார், என் பிள்ளைங்க மேல எந்த தப்பும் இல்ல, அவன் மேலதான் எல்லா தப்பும். அப்பா அப்பா எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. ஏனுங்க சாரு நம்ம பசங்களை இப்படி நிற்க வச்சிருக்கீங்க? பழனிசாமி சார் வந்துட்டீங்களா? நல்ல வேலை டைமுக்கு வந்துட்டீங்க. என் பசங்களை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். பாக்கியா மேடமு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் காப்பாற்றிட்டுறேன். சார் வணக்கங்க சார். நீங்கள் இங்கே எப்படி சார்? நமக்கு வேண்டப்பட்டவங்களா? அடா ஆமாங்க சாரு, நம்ம குடும்பமாக்கும். இந்த நிற்கிறான் பாருங்க நடுவில், அவனை தூக்கி உள்ளே போடுங்க. இவனால தான் சார் எல்லா பிரச்சனையுமே. யோ பழனிசாமி, ஒன்னையும் சும்மா விட மாட்டேன். ஏ போடா போடா. அப்புறம் ஏனுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டேன். என்ன பாக்கியா மேடமு, நான் சொன்னது சரிதானே? நீங்க சொன்னா சரிதானுங்க. என்ன ஈஸ்வரி, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வருது. நம்ம வீட்டுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கா பாருங்க இந்த பாக்கியா, அவனால தான் எல்லா கஷ்டமும் நம்மளை தேடி வருது. பாவம், என் பேரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, இன்னும் காணோம். இந்த பாக்கியானால தான் எல்லா பிரச்சனையும் வருது. பிரச்சனைக்கு பேர் போனதே பாக்கியா தானம்மா. அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், அவன் மட்டும்தான் அறிவாளி, மற்றவங்க எல்லாம் முட்டாளு. அப்படி அவன் மனசுக்குள்ள ஓடுது. நீ வேற பேசாமறா. ஏன் கோபி சொன்னது கரெக்டு தான், அப்படிதான் இருக்கா பாக்கியா. ஏன் செலியனோட குழந்தையும் பிடுங்கி கொடுத்துட்டா, இப்போ எழிலோட பொண்டாட்டியும் அனுப்பி வச்சிட்டா. எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு வந்து வச்சுக்கிறா. அப்புறம் அவளே சமாளிக்கிற மாதிரி சமாளித்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடுறாளாம். இதெல்லாம் எப்படி? அப்போ நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அவளுக்கு? பாக்கியா மட்டும்தான் பிரச்சனையை சமாளிக்கிறாளா? நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பழனிசாமி தான் கடைசியாக வந்தாலும் பிரச்சனை சமாளித்து விட்டுறாரு. இப்போ கூட பாரு, அமிர்தாவை அவரும் ஒரு முக்கில் தேடிட்டு இருக்காப்ல. யாரு யாரு அந்த லேம்ப் போஸ்டா? அவன் எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள வர்றான்? அவன் எதுக்கு அமீர்தாவை தேடணும்? அவன் யார் ஃபர்ஸ்ட்? அவன் எதுக்கு வர்றான்? அவன் கூட யாரும் பேசக்கூடாது. யாரா நீ தான் உன் சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்குடா பாக்கியாவை பேசிட்டு இருக்க? நான் 1000 கல்யாணம் பண்ணுவேன், என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் பாக்கியாவும் என் பொண்டாட்டி தான். ஆயிச்சேருப்பால, நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன், சந்தோஷமா இருக்கிறவங்களே விட மாட்டேன். ஏண்டா இந்த பாக்கியாவுக்கு பேய் தான் பிடிச்சிருச்சு போல. எங்கேயாவது கூட்டு போய் மந்திரிச்சு வந்தாதான் சரியா இருக்கும். வீட்டுக்குள்ள பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா, யார் பேச்சையும் மதிக்கிறது இல்லை. அம்மா, அவள் வீட்டில் இருந்தாலே பிரச்சனை தான். முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விடணும். விரட்டுறதுக்கு அவன் நாயா? என்ன கோபி, மறந்துட்டியா? இப்போ நம்ம இருக்கிறது அவ வீடு தான். அவளையெல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. வேணா அவள் நம்மளெல்லாம் வெளியே அனுப்புனாலும் அனுப்பிடுவா. அப்படின்னா சொல்லு, நம்ம வேணா வெளியில் போயிடலாம். இருக்கட்டும்மா, அதுக்காக அவள் என்ன பண்ணாலும் நம்ம கம்முன்னு இருக்க முடியுமா? பாட்டி, அமிர்தாக்கா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க. என்னம்மா பாக்கியா, எப்படிம்மா அமிர்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்க? அதுவா மாமா, அது பெரிய கூத்து மாமா. பழனிசாமி சார் இருந்தனால சீக்கிரமா பிரச்சனையை முடிச்சிட்டோம். அவர் தான் எங்களுக்கு முழு ஹெல்ப் பண்ணாரு. பழனிசாமி சார் மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனை பெருசா வெடிச்சு வேற லெவல்ல போயிருக்கும். அந்த லேம்ப் போஸ்ட்டை விட்டு கொடுக்கவே மாட்டா. சும்மா மாமா, அமிர்தாவையும் பாப்பாவையும் அவன் ஒழிச்சு வச்சிருந்தான் மாமா. சரிம்மா, எப்படியோ நல்ல விதமா வந்துட்டீங்களா, அதுவே போதுமா. அமிர்தா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை பாட்டி. ஆமாம், கணேஷ் உனக்கு தெரியாமல் கடத்திட்டு போனானா இல்லை தெரிஞ்சே கடத்திட்டு போனானா? எனக்கு எதுவும் தெரியாது பாட்டி. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. கை நிறையா வளையல், தலை நிறையா பூவு, பட்டு புடவை, நெக்லஸு எல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரியே போயிருக்கியே. உனக்கு சம்மதம் இல்லாமையே நீ இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணி நின்றுப்ப? அத்தை, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே பாக்கியா. உன் வாயை மூடு. ஏ ஈஸ்வரி, வாய மூடிடி, பிரச்சனையை பெருசு பண்ணாம. சரி சரி, போங்க எல்லாம் உள்ள. உங்களை எல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். இந்த பாக்கியா ரொம்ப அடங்காம திரியிறாமா, அவ கொழுப்பை கொஞ்சம் அடக்கணும். ஆமாடா கோபி, நீ சொன்னது சரிதான். நான் இனிமேல் கவனிச்சுக்கிறேன். இனி என்னென்ன பிரச்சனையை இழுத்துட்டு வந்து நிற்க போகிறாளோ தெரியல. இது பாக்கியலட்சுமின்னு வைக்காம பிரச்சனை உள்ள நாடகம்னு வச்சிருக்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.